சங்கீதக்காரனாய தாவீது சங்கீதம் 63:1 விதமா சொல்கிறார், தேவனே நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உண்மை தேடுகிறேன், வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்மா உண்மையில் தாக்கமாய் இருக்கிறது என்பதாக. இந்த அதிகாரத்தின் மேல் பகுதியை நீங்க வாசிப்பீர்கள். ஆனா எந்த சூழ்நிலையிலிருந்து தாவீது இதை சொல்கிறான், அவனுடைய சூழ்நிலையை பார்க்கும்போது யூதா வனாந்தரத்துல அவன் என்ன செய்யறாங்க இருக்கிறான். ஒரு வனாந்தரத்துல நின்றுக்கிட்டு விடாய்த்ததான நிலைமை, தண்ணீர் இல்லாத நிலைமை, அப்படிப்பட்டதான சூழ்நிலையில அவனுடைய ஜெபம் என்ன தெரியுமா, அவனுடைய தாகம் என்ன தெரியுமா, தேவனே உண்மையிலே நான் தாகமாய் இருக்கிறேன் என்பதாக. பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில எல்லாமே நல்லா இருக்கும்போது மாத்திரம்தான் கடவுளை தேடணும், நல்லா இருக்கும்போது மாத்திரம் தான் நம்ம ஆண்டவரை துதிக்கணும், நல்லா இருக்கும்போது மாத்திரம் தான் ஒரு ஆலயத்துக்கு போகணும். இப்படி சில காரியங்களை நம்ம வைத்திருக்கணும். கஷ்டங்கள் வரும்போது, நெருக்கங்கள் வரும்போது, சூழ்நிலை நமக்கு சாதகமா இல்லாத நேரத்துல அப்படியே நம்ம உடஞ்சி நம்ம வீட்டுல நம்ம உட்கார்ந்துருந்தோம், நம்ம படுக்கையில நம்ம உட்கார்ந்து இருக்கிறோம். ஆனா இந்த சங்கீதக்காரனாகிய தாவீது அப்படி இல்லைங்க. அப்படிப்பட்டதான சூழ்நிலையில வனாந்தரமா இருந்தாலும் நான் வேற எதுக்குமே இல்லை, எனக்கு இப்ப தண்ணி தேவைதான், எனக்கு ஆகாரம் தேவைதான், எனக்கு சமாதானம் தேவைதான், அதை எல்லாவற்றையும் தருகிறதான தேவன் தான் எனக்கு முக்கியம் என்று சொல்லி அவன் சொல்றான். தேவனே நான் உண்மை தேடுறேன், என் ஆத்மா உண்மையிலதான் இப்படி இருக்கு, தாகமா இருக்கிறதுன்னு அவன் சொல்றாங்க. அதனாலதான் தேவன் அவனுடைய தாகத்தை பார்த்து ஒரு நாள் அவனை அரியணையில உட்கார வைத்து அவனை அழகு பண்ணாருங்க. நீங்களும் உங்க வாழ்க்கையில சூழ்நிலை என்ன காரியமா இருந்தாலும் சரி, சூழ்நிலை பயமுறுத்துறதா இருந்தாலும் சரி, உங்களுடைய இருதயம், உங்களுடைய ஆத்மா அவர் மேல தாகமாய் இருக்கட்டும். அந்த தாகத்தை நம்ம வாஞ்சிக்கும் போது மீதி எல்லா தாகத்தையும் உங்க வாழ்க்கையில கட்டாயம் தீர்த்து வைப்பார். அந்த தேவன் தான் நம்முடைய தேவன். தேவன் தாமே தாவீதுடைய தாகத்தை தீர்த்தது போல உங்களுடைய தாகத்தை அவர் தீர்க்க போகிறார். அவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆமென்.